very interesting, very challenging case here. We also have a very unfortunate man whom we're going to try and help out in the next week or so. See well, மூச்சு விட முடியுதுல, he's able to breathe well, and he's got these loculations all around. And why தொடங்க? He's able to open his mouth well. Why தொடங்க? And his mucosas are fine, his teeth is fine, and he's got this just till this area, right? வேற உடம்புல இந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல, எதுமே இல்ல, nothing else on his face and all. And this is the lesion we're going to solve. His nose tip is fine. There's involvement at the base and everywhere. It's now about 6 weeks after we've done this major facial surgery. கண்ணு மூடுங்க, கண்ணெல்லாம் மூட முடியுது. வாவ், நல்லா இருக்கீங்களே, சூப்பரா இருக்கீங்க. இந்த கண்ணு மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல இருக்குல்ல, கண்ணாடி போடுங்க. கொஞ்சம் அப்பப்ப இருக்கு. இப்போ என்ன வேலை பண்றீங்க? டிரைவிங் பண்ணி போயிட்டீங்களா? ஓ வாவ், நல்லது. கண்ணாடி போடுங்க. எல்லாம் கிளியரா தெரியுதா? கண்ணீர் அப்பப்போ எப்பமாவது வரும். வண்டி ஓட்ட முடியுதுல, வேற என்ன வேணும்? இப்போ ஆபரேஷன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? ஏப்ரல்ல பண்ணோம், ஒரு வருஷம். So this is Ravi Kumar 1 year after surgery. Now he's come with his family. We're all very happy here. So he's gone back for work. He started his driving work again. He was a driver. I don't know, guys who followed us from that time, we did say a lot of you people helped us take care of him. We went and did his major surgery for him. We removed a lot of these tumors. Turned out to be a very rare kind of a facial tumor. And this is 1 year now. His kids have all grown up. His wife was always there with him. And he just come for a regular review. So looking at him, I think it's quite nice. Just that he has some lesions on the eyelid. I didn't remove it last time. But it's functional, as you can see. Why தொடங்க? He's able to open his mouth. He's able to breathe well. He's able to see well. Yeah, I could improve a little bit by some fine touches, but he's not in that category, in that frame of mind that he seeks more aesthetic improvement. Okay, வேற எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்போ அந்த அதே ஊர்ல இருக்கீங்களா? செங்கல்ல இருக்கீங்களா? செங்கோட்டையில இருக்கீங்க. வெரி குட். ஏதோ ஒரு எனக்கெல்லாம் உண்மையில சொல்லப்போனா இதெல்லாம் நம்ம வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிரச்சனைகள் நம்ம வெளியில வந்துருக்கிறோம். நினைச்சே பார்க்க முடியாது, நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கஷ்டம். அதுல இருந்து நம்ம மீண்டு வெளியில வந்துருக்கிறோம். அது ஆண்டவன்கிட்ட உதவிடணும். யார் யார் எது செஞ்சாங்க, உதவி பண்ணாங்க தெரியாது. ஆனால் எல்லா மக்களுக்கும் நம்மளால் நன்றி தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வாழ்வோம். வாழ்வா சாவான்னு வெளியில போறதுக்குல இருந்து எல்லாமே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எனக்கு இப்போ வந்து எப்படி சொல்லல எனக்கு தெரியல. அது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா சாரால தான் அந்த எனக்கு நிறைய மக்கள் உதவி பண்ணது ஒரு பக்கம், சாரால தான் அந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும்ன்றது நம்பி வந்தோம். நம்பி வந்ததுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு எழுத முடிஞ்சுக்கு எனக்கு கொடுத்தது எனக்கு பெரிய சந்தோஷம். இது இன்னும் நிறைய மக்கள், தெரியாத மக்கள் நிறைய பேர் சாட்டை வந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுனாலும் இருந்திருக்கும். ஆனால் சாட்டை வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும்னு எனக்கு நான் என் வீட்டுக்காரருக்கு நான் பண்ணதை பொறுத்தளவுக்கு நான் சொல்றேன். உணவுகள் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு ஆராய்ச்சி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நாலுவரும் இன்னைக்கு முன்னால் நம்ம பேசணும்னா முக்கிய காரணம் பார்த்தா சாப்பிடும். எங்களுக்கு செஞ்ச உதவி செஞ்ச மக்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். யாராவது எத்தனை பேர் கண்ணுக்கு தெரியாதவங்க எத்தனை பேர் செஞ்சாலும் எனக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்லுவேன். என் வாழ்நாள் என் உயிருக்கு தனியும்
பெரியவங்களுக்கு அவங்க செஞ்சவங்களுக்கு எங்களோட பிரார்த்தனையை கண்டிப்பாக நாங்கள் வாழ்நாளும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கோம். இது ஒரு எதிர்பார்க்காத ஒன்று எனக்கு. நான் எத்தனையோ இடத்துல எனக்கு அது கைவிட்டு தான் நான் சாரை வந்து நான் பார்க்க வந்தேன். அதனால தான் எனக்கு தீர்வு கிடைக்கும்னு நினச்சேன். நான் வரல. ஆனால் சாரை வந்து பார்த்ததுக்கப்புறம் சார் நானாச்சும் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லல. எனக்கு அந்தளவுக்கு இவங்க என்ன செஞ்சு போகிறாங்க, இந்த மூக்கில் இருக்கிறத எடுத்தாங்க, உதட்டில் இருக்கிறத எடுத்தாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்தோடனே எனக்கு எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு ஒரு பெரிய சொல்லப்போனால் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி, ஒரு பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் குறையும் அவங்க மூஞ்சில இன்னைக்கு அவர் உட்காந்து நான் பேசணும்னா எனக்கு அது என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் பெரிய நன்றி சொல்கிறேன். எனக்கு அதுக்காண்டி நான் மக்களுக்காண்டி எனக்கு செஞ்ச உதவிக்காண்டி நான் நன்றி சொல்கிறேன். சாருக்கு அதோட குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும். எனக்கு இந்த ஆஸ்பத்திரியில் ஒரு இது மாதிரி எப்படி சொல்ல, நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ணாமல் ஒரு கூட பிறந்தது மாதிரி எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்குமே என்னோட நான் நன்றி சொல்கிறேன். அதனால நான் நன்றி சொல்கிறேன். அது எனக்கு ரொம்ப நான் சொல்ல போனோம்னா சார் வந்து நான் எனக்கு இப்படி ஒரு முகத்தை திருப்பி கொடுப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. அதனால எனக்கு அது பெரிய நன்றி. நான் இப்படி என்னை படைச்சவனுக்கு அப்புறம் நான் சொல்றது நன்றி சொன்னால் சாருக்கு நான் நன்றி சொல்லுவேன். மக்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி, எனக்கு உதவி செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி. சரி, எல்லாரும் சார் எனக்கு செஞ்ச உதவி வந்து நம்மளால் மறக்க முடியாது. இப்போ நம்ம வண்டிக்கு போகிறோம்னா அவங்கள வச்சு தான் மீண்டு வண்டிக்கு போயிருக்கோம். ஓரளவு குடும்பத்தை கொண்டு போகிறோம். இதோ இறைவன் செயல் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு செஞ்ச மக்கள் உதவிகளையும் இங்கே வச்சு பார்த்து சார் செஞ்ச உதவி எல்லாருக்கும் மனசார நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மேலே தான் இப்போ என் குழந்தை குட்டி எல்லாம் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஒரு ட்ரிப்பு வேதனையோடு வந்தோம், ஒரு ட்ரிப்பு சந்தோஷத்தோடு சந்தோஷமாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த மக்களும் இந்த சாரும் தான், வேறு யாரும் எங்களுக்கு கிடையாது. இப்போதைக்கு நான் தான் ரொம்ப பெருசாக இருந்தேன். இந்த ஹாஸ்பிட்டலில் நான் மீண்டும் வந்திருக்கோம்னா எங்களை அவங்க பார்த்துக்கிட்ட முறை அப்படி. எங்களை வந்து எந்த குறையும் இல்லாமல் தான் எங்களை பார்த்தாங்க. அது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம். நம்மளால் ஒரு வேதனை கூட நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம அணிவிக்கலை. நம்மளை ஆப்ரேஷன் பண்ணதும் தெரியாது, நம்ம எந்திரிச்சு போனதும் தெரியாது. ஹாஸ்பிட்டலில் 4 மாதங்கிட்ட இருந்து 2-3 மாதம் இருந்துட்டோம். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு எந்த விதமான வேதனையும் இல்லை. நல்லாயிருக்கு, ட்ரீட்மெண்ட்டு நல்லாயிருக்கு, குணமும் நல்லாயிருக்கு. இங்கே வந்தவங்க இருந்தவங்க எல்லோரும் நல்லா பழகிருக்காங்க. எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சாப்பாட்டிலேருந்து தண்ணியிலேருந்து எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துட்டாங்க. அதுவே எங்களுக்கு மிகவே நன்றி. எல்லா மக்களுக்கும் நான் நன்றி சொல்லுவேன். நான் அடுத்த ஆப்ரேஷனுக்கு வர்றேன். நான் அடுத்த மாதம் டேட்டு கொடுக்கணும்னு இருக்காங்க. அதில் வந்து இந்த மூக்கு, அந்த கண்ணில் இந்த கட்டி அதெல்லாம் பார்த்து இந்த டச்சிங் எல்லாம் பண்ணி விட்றேன் அப்படின்றதாப்புல. பண்ணி விட்ட பிறகு எங்களோட குடும்பங்கள் மீண்டும் எல்லோரும் நல்லா இருக்கிற மாதிரி எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டோம். எல்லா மக்களும் நல்லா இருக்கும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நாங்கள் பெரிய பெரிய எத்தனை பேர் எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க, யார் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது மூலயமா நிறைய பேருக்கு அது போகணுன்றது எனக்கு என்னைய நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு நான் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் ஒரு 5-6 மாதம் கழிச்சு நான் வெளியில் போயிட்டு என்கிட்ட நிறைய பேர் சரியாயிடுச்சு அவங்க வீட்டுக்காரங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும்போது நான் சந்தோஷப்படுறது. எனக்கு திரட்டியார் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு அது பெரிய ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சார் பண்ணனால தானே அது இப்படி ஆச்சுன்னா ஒரு எப்படி சொல்ல, கண்ணை கட்டி காட்டில் விட்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நாங்கள் இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் சார் அது ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்கும்போது உண்மையை சொல்ல, இந்த டாக்டர் தொழில் எத்தனை பேர் அது வேறு விதமாக பயன்படுத்தாங்க சொல்லலாமா? நிறைய பேர் அதை வேறு விதமாக பயன்படுத்துவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சென்னை ஆஸ்பத்திரியில் நான் போய் அனுபவப்பட்டேன், நான் பட்டேன். நான் திருப்பி நான்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வழிபட்டவங்களுக்கு தான் அவங்களோட புண்பட்டவங்களுக்கு தான் அதோட வழி தெரியல. அதனால நான் சொல்றேன். ஏன்னா எங்களை எப்படி சொல்ல, நான் 1 மாசமா 2 மாசமா நான் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சு அந்த யாருமே அதுக்குள்ள உள்ள எங்களுக்கு ஒரு நோயாளின்னு கூட பார்க்காத அளவுக்கு அவரை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. நான் அதை என் மனசு
பசங்களுக்கு அந்த வலி என்னால போகவே செய்யாது. அந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு டாக்டருங்க இது வந்து நான் தப்பா இருக்கும் நான் சொல்ல வரல. இந்த மாதிரி டாக்டருங்க இருக்காங்க மனுஷங்கள ஒரு மனுஷங்களா பாருங்கன்னு தான் நாங்களும் சொல்லுவோம். அதுக்காண்டி நோய் வந்து எல்லாத்துக்கும் வர்றது இல்லை. அவருக்கு அது அது எப்படி சொல்ல பிறவிலே இருந்திருந்தா அது வந்து நம்மளுக்கு ஒரு நோயை கொடுத்துட்டான்னு சொல்லலாம். இடப்பட்ட காலத்துல அது வந்ததுதான். அதோட வலி வருத்தம் அந்த வலி எனக்கு இன்னும் போகல இன்னும் இருக்குது. ஆனா சார் வந்து அந்த ஆபரேஷன் பண்ணி அவங்க அந்த டாக்டருங்கிறது அவர் தான் அதை நிரூபிச்சாங்க. கற்பழிச்சா அவங்க தான் அதை நிரூபிச்சாங்க. நிறைய பேர் அந்த மாதிரிலாம் உள்ளது டாக்டர்னு சொல்லி நிறைய பேர் அதை அவமானப்படுத்திட்டாங்க. நான் நிறைய பேரை பார்த்தேன் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் போய் கேவலப்பட்டு தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்து சார் எங்களுக்கு ஒரு ஆணை கொடுத்துருக்காங்கன்னா நான் யாரையுமே நான் குறிப்பிட்டு நான் சொல்லுறேன். ஒரு சில பேருங்க தான் நான் சொல்றேன். எல்லாரும் மனுஷங்களா பாருங்க. நோய் வந்து என்ன தொத்து வியாதியா அவங்களுக்கு அப்படி ஒண்ணு இல்லை. தொத்து வியாதியா இருந்தால் எங்க எல்லாத்துக்கும் நாங்கள் வந்துருக்கோம். பிள்ளைகளுக்கும் எனக்கு அது மாதிரி வந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு சின்ன அலர்ஜி மாதிரி வந்தனாலதான் அது இவ்வளவு இது வந்துச்சதை தவிர வேற நாங்கள் எதுவுமே பண்ணவும் இல்லை. அவர் எதுவும் பண்ணவும் இல்லை. ஆனா இந்த சென்னையில நான் போய் கேவலப்பட்டது மாதிரி ஒரு இது எதுவுமே கிடையாது. இடுப்புல பணம் தொடையில அப்படியே ஊசி போட்டு அப்படியே தண்டனைப்படுத்தாங்க. நான் அதெல்லாம் மறக்க முடியாது. சார் எங்களுக்கு பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வலி கூட அது தெரியல. 2 மாசம் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அவங்களுக்கு அதோட வலியே தெரியுது. நான் வீட்டில் போய் கேட்டேன் உங்களுக்கு ஏதாவது வலி இருக்காங்க அப்படின்னு. எனக்கு அதோட வலினா இல்லை. அந்த மரம் இருக்கிறது கால் கை மட்டும்தான் எனக்கு அந்த வலி இருந்துச்சுன்னா நான் யாரையும் நான் பிடிச்சது பேசணும் சாருக்கு நான் நன்றி சொல்றேன்.